வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இறை வணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதம் அடைந்தோம் ஒன்றானோம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். புருவத்திடை முந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தே புன்செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைபறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடுகாய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. குரு வாழ்க, குருவே. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்நலம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். என்று தொடர்ந்து ஞான களஞ்சிய கவி விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர்
ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவி தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு தவம் தலைப்பிலே உள்ள கவி. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க, உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல் ஆற்றும். நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும். இயற்கை முறை சிறப்புடைத்து இதுவே தவமாம். இதற்காக தவம் செய்ய வேண்டும். எல்லாரும் செய்றாங்களா? இல்ல செய்தவங்க எல்லாம் என்ன சாதித்து விட்டார்கள் என்றெல்லாம் சில கேள்விகள் உண்டு. இதற்கான பதில் என்ன என்றால், என்ன நன்மைகள் இருக்கு பாருங்க. தவம் செய்கின்ற போது நமக்கு என்ன செலவு இழப்பு என்று பார்த்தால் ஒன்றும் கிடையாது. துவக்கத்தில் அதுக்குன்னு செலவழிக்கக்கூடிய நேரம், அதனுடைய விளைவு பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை 3 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். இப்போ தவம் 6 மணி நேரம் போனால் மிச்சம் 6 மணி நேரம் நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். இப்படி இழப்பது ஒன்றும் இல்லை, பெறுவது ஏராளம். தவத்தின் மூலமாக வேண்டிய வேண்டியங்க எய்தலால் என்றார் வள்ளுவ பெருந்தகை. எது நமக்கு தேவை இருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு எப்போ எவ்வளவோ அது தானாக வந்து சேரும். காரணம், அது இயற்கையோடு மனதை இணைக்கின்ற முயற்சி தான் தவம். வேறு எந்த ஜீவராசிகளுக்காவது தவம் தேவையா, செய்தா என்றால் சாமி சொல்லுவாங்க, எல்லாமே தவத்துல தான் இருக்கிறது. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது எல்லாமே கர்ம யோகிகளாகத்தான் இருக்கின்றன. மனிதனுக்கு மட்டும்தான் கர்மா கர்மயோகம் என்ற 2 வாழ்க்கை முறை. ஏன்? மனம் செய்கின்ற வியாபாரம். எனவே தவம் செய்தால் என்னென்ன நன்மைகள் எட்டும் என்பதை இந்த கவிதை தர்றாங்க. முதலில் தவத்தை எப்படி செய்யணும்? ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க. அறிவுக்கு பழக்கம் தருவதா? அறிவே நிலைத்தது தானே. இப்போ இந்த இடத்துல அறிவு என்பது அனுபவங்கள் கலந்த அறிவு, மனம் என்று வைத்துக்கொள்ளணும். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க, மனதை பழக்க. மனம்தானே நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அதாவது மனசுல ஒரு எண்ணம் தோன்றாமல் ஒரு வார்த்தை பேச முடியுமா, ஒரு செயல் செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. எண்ணம் இல்லாமல் ஏதும் இல்லை. எண்ணம் கடந்து விட்டாலும் ஒன்றும் இல்லை. எண்ணமே இல்லை எனில் ஏதும் இல்லை, எண்ணத்துக்கு அப்பாலும் ஒன்றும் இல்லை. வாழ்க்கையே எண்ணம், மனம், இயக்கம்தான். இதுல இருக்கின்ற வரைக்கும் என்ன விளைவு என்றால், நன்மை தீமைகள் கலந்த வாழ்க்கை, ஒரு குழப்பமான வாழ்க்கை, எதிலும் ஒரு நிறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப மனம்தான் நம்மை வாழ வைக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றாலும் மனம் எதில் நிறைவு பெறவில்லையே. அப்ப நிறைவில்லாத வாழ்க்கை எப்படி ஆழமாகத்தான் இருக்கும். இப்போ நிறைவு பெற வேண்டும். வாழ்ந்தோம் என்ற ஒரு நிறைவு பெற வேண்டும்.
அந்த நிறைவு எப்படி, எங்கே, இந்த வகையிலே, வழியிலே கிடைக்கும்? அந்த நிறைவை தருவதற்கு தான் தவம் வேண்டும். ஏன் அப்படின்னா, மனம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. எதை நோக்கி ஓடுகிறது? நதி எங்கே போகிறது? கடலை தேடி. நாள் எங்கே போகிறது? இரவை தேடி. இரவு எங்கே போகிறது? பகலை தேடி. எல்லாமே ஓடிக்கொண்டுதான் இருக்குது. அப்போ நதி ஏன் கடலை தேடுகிறது? அது பிறந்த இடம். இப்ப மனம் ஏன் சுகத்தை தேடுகிறது? அது பிறந்த இடம். அதாவது தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து முதல்ல ஆத்மாவாகுது, பிறகு உயிர் உடலாகுது, பிறகு பருவுடலாக மாறுது. இப்ப இந்த ஜீவன் முதல் தோன்றிய அந்த ஆத்மா, அது பெற்ற அனுபவம் என்ன என்று சொன்னால், நோ மைண்ட் ஸ்டேட். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன்றோடி கண்ணே உல. எல்லாம் மறந்த நிலையிலே தான் உயிர் சக்தி வெளிப்படுது. அந்த மனம் அற்ற நிலையே தெய்வீகம். இப்ப தெய்வீகத்தில் தான் ஒரு கரு உருவாவதனால், அந்த தெய்வீக இன்பத்தை அது அடையாளம் கண்டு விட்டதனால், அதே இன்பத்தை தான் அது தேடி ஓடிக்கொண்டே இருக்குது வாழ்க்கை போற. அதாவது குழந்தை பருவத்துல 2 விஷயங்கள் நம்ம மறந்துடுறோம், யாரும் நமக்கு நினைவுபடுத்தி காட்டுவதில்லை. முதலாவது, அதன் தோற்றமே தெய்வீகத்தில். அதனால் அந்த தெய்வீக சுகத்தை நோக்கியே ஓடுகிறது. பிரசவம் ஆன பிறகு அந்த தெய்வீகத்தை எப்படி அடைய முடியும்? அந்த வழியில் தான் நமக்கு எடுத்து காட்டுகிறது. வயிறு நிறைஞ்ச மறுபடியும் தாய்ப்பால் அருந்துமா, என்ன வேடிக்கை காட்டினாலும் அவன் குடிக்காது. அப்ப அளவு முறை, எவ்வளவு சிரிக்க முடியுமோ அதோடு நிறுத்திக்கணும். எவ்வளவு வற்புறுத்தினாலும் கூடாது. அப்ப இந்த இலக்கணம் எப்படி மறந்து போகணும்? இப்படி நம்முடைய பிறப்பின் நோக்கத்தை கரு உருவாதலையும் பிரசவத்திலையும் காட்டிவிட்டது இயற்கையின் கருணை. அந்த எதையும் நம்ம உத்து கவனிக்கிறது இல்லையே. பொருளையும் பணத்தையும் தான் ஒத்து பார்க்கிறோமே தவிர, பிறப்பை உற்று பார்த்தோமா? அதனால் நோக்கமும் தெரியவில்லை, பயன்பாடும் தெரியவில்லை, வாழ்க்கையின் இலக்கணமும் புரியவில்லை. எனவே ஒன்றி நின்று மனதை பழக்குகின்ற போது உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அதாவது மனதுக்கு ஒரு உறுதித்தன்மை, வில் பவர், எது நல்லதோ அதிலே ஸ்திரமாக நிற்கக்கூடிய மன உறுதியை தருவது தவம். அது மட்டுமல்ல, எந்த கருத்தை கேட்டாலும், எந்த பொருளை பார்த்தாலும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லையா? அப்ப அறிவின் இயல்பே நுணுகி நோக்குதல். அப்படி நுணுகி பார்க்கின்ற போது அந்த பொருளின் தன்மை என்ன, பயன்பாடு என்ன, பூர்வீகம் என்ன, அதன் கவர்ச்சி என்ன, அதுவும் ஒரு வகை தானே. யாரோ நடிக்கிறாங்க, யாரோ தயாரிக்கிறாங்க, எவ்வளோப்பா செலவாச்சு? 20 கோடி. முதல் நாள் வசூல் எவ்வளோப்பா? 1000 கோடி. இப்போ 950 கோடி கொள்ளடிக்கிறியப்பா, நியாயமா? யார் கேட்பா? கொள்ளை கொடுப்பதற்கே தயாராக மக்கள் இருக்கின்ற போது கொள்ளை அடிப்பவன் ஏன் கேள்வி கேட்கணும்?
இப்படி நுட்பம் இல்லாத வாழ்க்கை, எதையும் சீர்தூக்கி சிந்திக்காத வாழ்க்கை, யார் எதை சொன்னாலும் நம்புகின்ற ஏமாளித்தனமான வாழ்க்கை எப்படி வரும்? தவம் செய்தால்தான் சிந்திப்போம். தவம் செய்யவில்லை என்றால் எல்லாரும் எப்படி ஓடுறாங்களோ அதிலேயே ஓடுவோம். நன்மையா தீமையா, லாபமா நட்டமா, இன்பமா துன்பமா, ஒரு சிந்தனையும் கிடையாது. கஷ்டம் வந்து உட்காந்து அழ வேண்டியதான். பணம் பத்தல, இப்ப பிரச்சனை தீரல. இப்ப யார் வருவா? யார் வருவாங்க? ஒருத்தரும் வர மாட்டான். அப்போ உதாரணமா செலவு பண்ணிடல, அதை எடுத்து பத்திரமா வச்சிருந்துருக்கலாமல்ல. இன்னைக்கு போய் கடன் யார்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நுட்பம், எதையும் நுணுகி சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அறிவு நுட்பம். சக்தி, உடல் ஆற்றல் அதிகமாகிறது. ஒண்ணு மனம் கண்ட வகையில் ஓடாததனால் மிச்சமாகின்ற உயிர் சக்தி. தவம் செய்கின்ற போது பிரபஞ்ச ஆற்றல் ஈர்க்கப்படுவதனால் கூடுகின்ற சக்தி. அப்ப உடலுக்குள் உயிர் சக்தியின் திணிவு அதிகமாகும். அந்த ஆற்றல் உடல் கருவிகளின் இயக்கத்திற்கும் செயல்பாட்டுக்கும் மூளையின் சிந்தனை திறத்துக்கும் பயனாகும். இப்படி உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். சரி, அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் இது நமக்கு மட்டும்தானா? எல்லாருக்கும் தான் அனுபவம் வருது தினமும். அறிவினீரை நிலைத்துவிடும் ஆழ்ந்து ஆய்ந்து. ரெண்டு இடத்துல இருக்குது. ஒண்ணு பீட்டா ஃப்ரீக்வன்சி தான் ரெண்டுமே. ஆனா ஒன்று 20 அலைகளுக்கு மேல், மற்றது 20 அலைகளுக்கு கீழ். இப்போ சாதாரண வாழ்க்கை அனுபவங்கள் என்ன? 20க்கு மேல உணர்ச்சி வயப்பட்ட அனுபவங்கள். தவத்துல என்ன? 20க்கு கீழ் 14, 15 சாந்தத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள், அமைதியில் ஏற்படுகின்ற அனுபவங்கள். அப்ப எது நமக்கு நன்மை தரும் என்றால், உணர்ச்சி வேகத்தில் பதிந்தவை எல்லாம் உணர்ச்சி வேகத்தை தூண்டும். அதாவது சமீப காலமாக அப்படியே நான் கோயம்புத்தூர்ல வெளியே போகும்போது பார்க்கிறேன், ஒரு வார்த்தை பேச முடியாது, அடுத்த வார்த்தைய மனசு அறுக்கிற மாதிரி வார்த்தைகள் தான் வெளிவரும். இப்படி போச்சு. ஒரு காலத்துல எப்படி இருந்தது ஒரு கோயம்புத்தூர், இன்னைக்கு இப்படி இருக்குது. இதெல்லாம் கெடுத்தது யார்? ஆசைகள், ஆசைகள், ஆசையை தோடு விடுகின்ற ஊடகங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு சிக்கலா போனதுக்கே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மீடியாக்கள். ஒரு கியூரியாசிட்டி, என்ன 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 என்னோ நடக்கும் உலகத்துல, உனக்கு எதுக்கு? ஒரு கால வாழ்க்கையெல்லாம் குடும்ப வாழ்க்கை தான், எதுவுமே நமக்கு தெரியாது. செய்தித்தாள் ஒரே ஒரு தினத்தந்தி வரும், ஒரே தினமணி வரும், 2 பத்திரிகைகள் தான். அதையும் யார் வாங்க மாட்டோம், யாரோ படிச்சவங்க வாங்க அவ்வளவுதான். அப்ப வெறும் குடும்ப வாழ்க்கை, அண்ணன் தம்பி உறவு, அவ்வளவுதான் தெரியும் விஷயங்கள். பக்கத்தூர்ல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது நமக்கு. இந்த உலகமே தெரியும், தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? பைத்தியம் பிடிக்காத குறைதான் இன்னைக்கு. ஸோ ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லி மூளையில் தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் திணித்து 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 ஒவ்வொரு மனிதனும் அரை பைத்தியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். சமுதாயத்தின் தாக்கம் மிக அதிகம். அப்ப எங்க போய் சுருங்குவது? அப்போ அந்த 14 to 20க்குள் வருகின்ற போது சாந்தமான வாழ்க்கை, உணர்ச்சி வயதிற்கு போகாத வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். என்றைக்கு உலகம் போற நிம்மதியா இருந்தது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 3000-4000 வருஷம் எடுத்துக்கங்களேன். எந்த காலகட்டத்திலாவது ஒட்டுமொத்த மக்கள் சமுதாயம் சுகமாக வாழ்ந்தாக சரித்திரம் உண்டா?
அப்போ வேகாத மனம் கொண்டு கழித்து வாழ்வீர், மேதினியில் எது நடந்தால் நமக்கு என்ன என்று சொன்னது யாரோ அல்ல, பாரதியார். நெஞ்சு பொறுக்கதில்லையே என்று வெகுண்டிருந்த அதே பாரதியார் கடைசியில் என்ன சொல்றாரு? இவன் ஒருத்தன் திருந்த மாட்டானுங்கப்பா, அப்படியே தான் இருப்பானுங்க, நமக்கு என்ன வந்தது விடு, நாம பொழப்ப பார்த்துட்டு போவோம் என்று பொது நலத்திலிருந்து சுயநலத்தில் சுருங்கி போனார் பாரதியார். அதுதான் இது. அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் நுண்ணிய அலைகளில் 20க்கு கீழ் பதிவதனால் உணர்ச்சி வயப்பட்ட வார்த்தைகளோ எண்ணங்களோ உணர்ச்சி வயப்பட்ட செயல்களின் நாட்டமோ இருக்காது. அதாவது அமெரிக்காவில் இருக்கிறோம், நாம மாறிட்டோமா? இன்னைக்கு பாருங்க, ரஜினி படத்துக்கு என்ன விசில் அடிக்கிறானு, என்ன அந்த டிக்கெட்டை கிழிச்சு கொப்பையை போடுவாங்க, அது போடல, அவ்வளவுதான். அப்ப எங்கிருந்தாலும் நாங்கள் தான். என்ன அறிவு வளர்ந்து போச்சு. இப்போ 9 மணிக்கு போக போறோம், $20 டிக்கெட். நேற்றுக்கு போனோம் $30, இன்னைக்கு $20. இப்படி உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கைக்கு போக மாட்டோம். அதுதான் சிறப்பு. அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும். எது நமக்கு நல்லது, எது குடும்பத்துக்கு நல்லது, எது உறவு நட்புக்கு நல்லது, எது சமுதாயத்திற்கு நல்லது, எது இந்த உலகுக்கு நல்லது, நம்மால் முடிஞ்ச செய்வோம், எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் என்று நம்மை ஒரு கர்ம யோகியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். புலன்களுக்கு எப்படி அமையும்? இனிப்பு பார்த்தோன்னா லபக்குன்னு எடுத்து போட்டுரும் வாயில. அது பழைய ஆள். இப்ப யோசிக்குது, சாப்பிடணுமா, நல்லா இருக்கு, இருக்கும் தான், என்ன பிரயோஜனம் சொல்லு, நாக்கில் இருக்க வரைக்கும் தான் சுகம், தொண்டைக்கீரை போயிடுச்சுன்னா வியாதி, தேவையா இது என்று யோசிக்குதில்லை. இப்படி நன்று என்று கண்டபடி செயலாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும். எது கரு? கரு அன்றே நின்று தான் கருவாகும். இறைவன் தான் நானாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்போ என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும். கருவே அறிவுதான், அது பேரறிவு. இந்த கரு இருக்கிறது ஜீவாத்மா, இது பகுத்தறிவு. இந்த பகுத்த பின்னப்பட்ட அறிவை பேரறிவோடு இணைத்து விடுகின்ற மேன்மை. என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும். இயற்கை முறை சிறப்புடைத்து இதுவே தவமா. அதன் இயற்கை முறை எல்லாமே அப்படித்தானே இருக்குது. கல்லும் மரம் எல்லாமே அது அதனுடைய இயல்பில் இருக்கிறது. எதுவுமே இயற்கை விதியை கடந்து போகுதா பாருங்க. காலையில் மலரும் தாமரை பூ, அந்த கருக்களில் மலரும் மல்லிகை பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் குறிஞ்சி பூ. எதுவாவது நீதி தவற முடிகிறதா? இல்லை. இயற்கையோடு இணைந்து போகிறது, தெய்வ நீதியோடு இணைந்தே வாழ்கிறது. எதுக்கும் ரெண்டுபட்ட வாழ்க்கையே கிடையாது. எதுக்கும் இரண்டுபட்ட வாழ்க்கையே கிடையாது. ஒரு எந்த உயிரினமாக இருந்தாலும் அதன் வாழ்க்கை முறை இப்படித்தான் என்று நீங்க ஒரு கட்டுரை எழுதிடலாம். மனித வாழ்க்கை இப்படித்தான் ஏதாவது நீங்க எழுத முடியுமா? ஒவ்வொரு மனிதனுடைய சரித்திரமும் தனிப்பட்ட சரித்திரம். அதுபோல் இன்னொரு சரித்திரம் இருக்காது.
அப்ப இவ்வளவு ஏன் வந்தது? இவ்வளவு ஏன் வந்தது? எல்லாம் மனம் என்ற சைத்தானின் வளர்ச்சி. மனம் என்ற சைத்தானின் வளர்ச்சி. எல்லாம் ஆசை, கோபம், கவலை, வெறுப்பு, பொறாமை. எங்க அன்பு, நன்றி, கருணை உள்ளவங்களை தேட போறோம்? கண்ணாசன் அழகா சொல்வார், ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அப்போ முதல் வரி ஓரளவுல சரி இல்லை. பேச தெரிந்த மிருகம் சரி, ஆனா மிருகங்கள் பசிச்சாதான் இன்னொன்றை கொன்று ஒண்ணுமே தவிர, பசி இல்லை என்றால் நாளைக்கு வேணும்னு எடுத்து வச்சுக்கிறது இல்லையே. மான்குட்டி இலசா போகுது, அடிச்சு வை, நாளைக்கு சாப்பிடலான்னு உண்டா? ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை, பட்டினி கிடப்பதும் இல்லை, இல்லையா? அப்போ இந்த ப்ராவிடன்ஸ் இயற்கையில் இருக்கிற போது நம்ம ஏன் இவ்வளவு அவஸ்தைப்படுறோம்னு யோசிச்சு பார்த்தா பைத்தியக்காரத்தனமா இல்லையா நம்முடைய வாழ்க்கை? இப்ப பாரு, நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு பாக்குறமே தவிர இன்றைக்கு வாழ்க்கை என்ன? வாழ்க்கை வாழ்வதற்கே எப்படி சொல்றோம், ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையை சொத்து சேர்ப்பதற்கே. எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு சம்பாதிக்கிறோம், என்ன ஆக போகுது? ஒன்னும் ஒண்ணு இல்லை ஆகிறதுக்கு. இதே உடம்பு, இதே உணவு, இதே இருப்பிடம், இது என்ன மாற்றம்? அப்ப பணத்தை வச்சு அளக்கிற போது மணி குவாண்டம் அதிகமாச்சுன்னா இன்ஃப்ளேஷன் தான் ஒரே வழி. ஏன்னா இதே இயற்கை வளங்கள் தான், எதுவுமே நீங்க உருவாக்க முடியாது. அப்ப அதை நீங்க காசு கொடுத்து ஒரு மதிப்பை உருவாக்குகின்ற போது கூடிக்கிட்டே தான் போகும், என்றைக்கும் விலை குறையாது. ஒரு காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விலைவாசியை குறைப்போம், இப்ப எவனும் சொல்றது இல்லை. அது யூனிவர்சல் ட்ரூத் ஆகி போச்சு, எவனாலும் குறைக்க முடியாது என்பது யூனிவர்சல் ட்ரூத். இந்த பொய்யை சொல்லி இப்ப வாங்க முடியாது. இப்ப வேற வேற பொய்களை புதுசு புதுசாக கண்டுபிடிப்பாங்க. அப்போ இயற்கை முறை இல்லை, அதை மறந்து போய் வாழ்கின்ற செயற்கை வாழ்க்கை. இப்போ இயற்கை முறை சிறப்புடைத்து இதுவே தவமாம். இயற்கை என்பது பசிச்ச உணவு, அதாவது தானாக கிடைப்பதில் இன்புறுபவன், எந்த ஒன்றின் மீதும் ஆசை கொள்ளாதவன், அவனே ஞானி என்று கீதையில் ஒரு இலக்கணம் இருக்கு. அப்ப எது நமக்காக அமைகிறதோ அதிலே நிறைய பெறுவது. ஆசைகளை உற்பத்தி செய்யவே கூடாது. என்ன பண்ண போறோம் வாழ்க்கையில? எது நமக்குன்று உள்ளது எங்கேயும் போகாது, நமக்கு இல்லாத வரவும் வராது. அப்ப பிறக்கும் போது ப்ளூ பிரிண்டோட தான் பிறந்துட்டோம். அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு மேல ஒன்றும் மாற்ற முடியாது, மாடிஃபிகேஷனே கிடையாது இங்க. அப்ப அதன்படி உள்ளதற்கு நம்முடைய முயற்சி தேவை. முயற்சி இல்லாமல் நல்வினை பதிவுகளும் செயலுக்கு வராது. சும்மா உட்காந்துக்கிட்ட சோறு கிடைக்குமா? அப்போ முயற்சி, கர்ம யோகம். என்ன நம்முடைய சூழ்நிலை, இன்றைக்கு என்ன கடமை இருக்கு, எது இந்த வேலை நீ செய் என்று நிக்கிது முன்னாடி, அந்த கடமையை நிறைவாக நம்முடைய அறிவு திறத்திற்கும் அனுபவத்திற்கும் உடல் திறமைக்கும் ஏற்ப சிறப்பாக செய்வோம். அவ்வளவுதான். அதுதான் கர்மயோகம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, அது தானா சேர்ந்துடும். ஸோ இந்த ஒரு கர்மயோக வாழ்க்கையை பின்பற்றி விட்டோம் என்று சொன்னால்
நமக்குன்னு கடமைகள் இருக்குது. ஆஃபீஸ் போகிறோம், வீட்டை பார்க்குறோம், குழந்தைகள் படிக்க வைக்கிறோம், இவ்வளோதான கடமைகள். ஸோ இன்னைக்கு என்ன இதை செய்வோம் சிறப்பாக, நாளைக்கு வர பார்த்துக்கலாம். இப்படி எதிர்பார்த்து ஏமாந்து போனவர்கள் தான் அதிகமே தவிர எதிர்பார்த்ததை பெற்றவர்கள் குறைவு தான். ஆனா இன்றைய பொழுதை பார்த்தவர்கள் எப்போ நிறைவாத்தான் வாழ்றாங்க. அவருக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை, விரக்தியும் இல்லை. அப்படி நாளை பொழுதை இறைவனுக்கு அழைத்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அவ்வளவுதான். ஸோ வி ஆர் கிஃப்டட். எத்தனையோ பேரை பார்க்குற போது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அற்புதமா அமைஞ்சிருக்கு பாருங்க. இதுல ஒரு பெருமை நிறைவு கொள்ளாம இன்னும் எதையோ எதிர்பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறதுல இது என்ன பைத்தியக்காரத்தான் தானே. எனவே சிந்தித்து பார்த்து இறைவன் தந்த நன்மைகள் எல்லாம் துய்த்து மேன்மை பெறுவோம், நிறைவு பெறும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பாக தொடர்ந்து சிந்தனை விளக்கம் வழங்கி நம்மை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அடியேன் பாடுகிறேன். உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் உழைத்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவழியே தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் பிணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண்சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலை காதீர் மின்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வுள் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் ஒருமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் விஞ்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாத்தத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்களுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மன வளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்களுடன் வாழ்களுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிதிவோடும் நிதியே நிறைவு பெறுகின்றது. இறையர்ணம் குருவர்ணம் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலைவன பயணத்திலே சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க விஜயம், வாழ்க விஜயம், வாழ்க வளமுடன்.